நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, படுகுஷியில் அதிமுகவினர் வீடியோ மூலமாக வெளிவந்த உண்மையாகவா? அப்படி என்ன வீடியோ வெளிவந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அந்த வீடியோ மூலம் வருகின்ற செய்தினால மட்டுமே அதிமுகவினர் குஷியா இல்லைங்க. அதை தாண்டி அரசியல் களத்துல 2 நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த 2 நிகழ்வுனாலும் அதிமுகவினர் குஷியில தான் இருக்கிறாங்க. முதல்ல வீடியோ மூலம் வெளிவந்த தகவலை பார்த்துடலாமா? முதல்ல வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம், அதிமுக அலுவலகத்தில் இவ்வளோ கூட்டம் ஏன் குவிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஏதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் போட்டிருந்தாரா, இல்ல ஏதாவது கிறிஸ்துமஸ் விழா எதிராக நடத்தினாரா? அப்படி இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்தில் பரிசு எதனா கொடுக்குறாரா, நலத்திட்ட உதவிகள் வழங்குறாரா? ஏன் கூட்டம் அலை மோதி இருக்கிறது? இவ்வளோ கூட்டம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த வீடியோ தான் அதிமுகவினரை உச்சபட்ச குஷியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. நேத்து அமாவாசை இல்லையா, அதனால விருப்ப மனு வாங்குறதுக்காக அதிமுக காரங்க ஆபீஸ்ல குவிந்து விட்டார்கள். ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க அதிமுக களத்திலே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு திருவிழா போல அதிமுக அலுவலகத்தில் குவிந்து விட்டார்கள். தொண்டர்களும் நிர்வாகிகளும் கட்டுப்படுத்தவே முடியல. அமாவாசை நல்ல நாள் என்று சொல்லிவிட்டு அத்தனை பேரும் படையெடுத்து விட்டார்கள். ஏற்கனவே தொடர்ச்சியாக 4 நாளாக விருப்ப மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போதே கிட்டத்தட்ட 3000 மனுக்களுக்கு மேலாக விற்பனையாகி போச்சு. 234 தொகுதி தான் இருக்குது. அதுக்கு மேல ஏதாவது தொகுதி இருக்குதா? ஆனா இப்போ அமாவாசை நாள்ல ஒரே நாள்ல 5000 பேருக்கு மேலாக விருப்ப மனு. பல பேருக்கு அன்னைக்கு விருப்ப மனு கொடுக்க முடியாத காரணத்தால நீங்க வேணுமானா ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கிறீங்களா, ஞாயிற்றுக்கிழமையே தந்திருப்போம் அப்படின்னு அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை வச்சு கழிச்சு அனுப்புனாங்க. அந்த அளவுக்கு விருப்ப மனு வாங்குறதுக்கு அலை மோதிச்சு கூட்டம். இது அதிமுக இணையதளத்தில் வீடியோவை வெளியிட்டு கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள், வைரல் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். எவனோ ஒருத்தர் சொன்னா களத்தில் இருக்கிறவங்க கூட தான் நாங்க போட்டிடுவோம் அப்படின்னு. இப்ப அதிமுக களத்தில் இருக்குதா இல்ல விஜய் களத்தில் இருக்கிறானா? அது மட்டும் இல்ல, தேர்தலில் போட்டிடுவதற்கு விஜயை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரை தேடணும். விஜய் பின்னாடி ஏகப்பட்ட தொண்டர்கள் இருக்கலாம். ஆனா அந்த தொண்டர்களை வேட்பாளரை நிறுத்திட முடியுமா? அந்த தொண்டர்களை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்களா? விஜயகாந்த் கூட தான் பாத்தீங்கன்னா இவரை விட மாஸ் கிரௌட கூட்டி காட்டினார். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆள் விஜயகாந்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அந்த 2 கோடி வீட்டில இருந்து ஒவ்வொரு ஆள் எனக்கு ஓட்டு போட்டா கூட 2 கோடி ஓட்டு, அதனால நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் பேசினாரு, நினைச்சாரு. ஆனா தேர்தலில் மக்களுக்கு அறிமுகமாயிருக்கக்கூடிய வேட்பாளர் இல்ல. அதிமுக திமுகவுக்கு இணையா செலவு பண்ணுகின்ற வேட்பாளர் இல்ல. மூன்றாவது, வேட்பாளர் மீது நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு அந்த வேட்பாளர் களத்தில் இறங்கி வேலையும் செய்யல. நான்காவது, இவன் எங்கடா வெற்றி பெற போறான் அப்படி ஒரு எண்ணமும் ஏற்பட்டு போச்சு. ஆறாவது, இவங்கெல்லாம் அர்த்தல்வாளு, இவங்கெல்லாம் பொடி பசங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தொண்டாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் இல்லாதவர்கள். ஏன்னா விஜய் பின்னாடி 1000 பேர் ஓடலாம். ஆனா விஜய் அரசியலுக்கு வர போறாருன்னு அந்த பகுதியில் என்ன நலத்திட்ட உதவிகளை இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. அதனால மக்களுக்கு எதுவும் செய்யாம வேட்பாளரா மட்டும் போய் நின்னா போதுமா? ஓட்டு போட்டுருவாங்களா? நாளைக்கு இவனை நம்பி ஓட்டு போட்டுட்டு இதை செஞ்சு கொடுறான்னா எப்படி செஞ்சு கொடுப்பான்? அது மட்டும் இல்ல, இவனுக்கு ஓட்டு போட்டா விஜய் என்ன ஆட்சியா பிடிக்க போறாரு, அவரா வெற்றி பெற போறாரு. ஒன்னு அதிமுக வெற்றி பெற போகுது, இல்ல திமுக வெற்றி பெற போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு
வெற்றி பெற கட்சிக்கு ஓட்டு போடலாம்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட்டு போடுவான். அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களும் வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜயகாந்த் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சாரு. கடைசியில் அவரால் 10% மேலாக முதல் தேர்தலில் தனித்து நின்று வாக்கு வாங்க முடியல. குறைந்தபட்சம் 100 தொகுதியாவது வெற்றி பெறும் நினைச்சாரு. கடைசியில் அவர் வெற்றி பெறுவதே அரிதாக இருந்தது. அந்த அளவுக்கு தான் விஜயகாந்துக்கே இருந்தது. ஏன் விஜயகாந்த் அவர்களை விஜயுடன் ஒப்பிடுகின்றேன் என்றால், விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே வந்து பல கட்சியில அரசியல் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். திமுக கூடவே வந்து பாத்தீங்கன்னா கைகோர்த்து திமுகவுக்கு ஆதரவாகவே இருந்தார். அது மட்டும் இல்லாம அரசியல் வர்றதுக்கு 20 வருஷத்துக்கு முன்பாகவே அவங்க தொண்டர்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தேர்தலில் போட்டியிட வச்சார். கொடியும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட சின்னத்திலையும் நீங்க போட்டியிடலாம், என் பணத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு கூட சொன்னார். அதனால விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிட போறோம் என்பதை 20 வருஷத்துக்கு முன்பாகவே முடிவெடுத்துட்டார். ஊருக்கு ஊரு நலத்திட்ட உதவிகள், மழை வெள்ளம் என்றால் முதலாளா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்தில் இருக்கக்கூடியவர் விஜயகாந்தா இருந்தார். அப்படி அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே எப்போதும் மக்களுடன் இருந்தாரு, மக்களுக்காக போராட்டம் நடத்தினாரு. ஆனா அந்த விஜயகாந்தே வந்து பாத்தீங்கன்னா 10% தான் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு வாங்க முடிந்தது. அது மட்டும் கிடையாது, அரசியல்ல குதிச்சுட்டேன் என்று சொன்ன பிறகு படத்தெல்லாம் மூட்டை கட்டி அப்படி தூர தூக்கி உட்கார வச்சுட்டு அவர் என்ன வேலை செஞ்சா தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல பொதுக்கூட்டங்கள் பேசியிருந்தார், ரோட் ஷோ போயிட்டு இருந்தார். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட விடாம பொதுக்கூட்டம் பேசியிருந்தார், மக்களை சந்தித்து இருந்தார். ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் சீசன் பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி அவ்வப்போது வரார். கேட்டா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அனுமதி தரல அப்படிங்கிற. காவல்துறை அனுமதி தராத அளவுக்கு உங்களுடைய அணில் குஞ்சுகள் ஆட்டம் போடுது. தமிழகத்துல ஒரு கட்சி தினந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்துது, அதுக்கு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அனுமதி அளிக்குது. அவங்களால வாங்க முடியுது, ஏன் விஜயால வாங்க முடியல? யாரு தினந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு கேட்டீங்களா? அதிமுக காரங்க தான். ஏதாவது ஒரு மாநகராட்சியில, ஏதாவது ஒரு நகராட்சியில, ஏதாவது ஒரு கிராமத்துல, ஏதாவது ஒரு நகரத்துல தினந்தோறும் அடிப்படை வசதிகளை கேட்டு அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற அனுமதி, இத்தனைக்கும் திமுகவுடைய குறைகளை சுட்டி காட்டி தான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க, அதுக்கெல்லாம் கிடைக்கின்ற அனுமதி விஜய் கிடைக்கலையா? என்னத்துக்கு கிடைக்கல? களத்துக்கு வருவதற்கு விஜய்க்கு பிடிக்கல. இது விஜய சொன்ன விஷயங்கள் தான். யாரும் அதிகமா பேசக்கூடாது, அதிகமா பேசினா பிடிக்காது, நானே அதிகமா பேசினா எனக்கே பிடிக்காது அப்படின்னு சொன்னவர் தான். மாநாடு போல கூட்டம் போடுவாங்க, அரை மணி நேரத்தில் கூட்டத்தையே முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் இருக்காரு. அவரு களத்தில் இல்லை, ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பீலா விடுறாரு. அரசியல் களத்தில் இருக்கிறவங்க கூட தான் எனக்கு போட்டி, எங்கெல்லாம் விமர்சிக்க மாட்டியா அப்படின்னு அழுவாதீங்க பாஸ். திமுக பாஜக மட்டும்தான் பாஸ் எங்களுக்கு எதிரி, மற்றவங்களாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, உண்மையா சொல்லுங்க, அதிமுக களத்தில் இருக்குதா இல்ல விஜய் அவர்கள் களத்தில் இருக்கிறாரா? இந்த ஒத்த வீடியோ போதும். அதாவது திமுகவே இன்னைக்கு விருப்ப மனு விட்டா கூட இந்த அளவுக்கு அலைமோதுமா விருப்ப மனு வாங்குறதுக்கு அப்படின்றது தெரியாது. ஆனா அதிமுக பாருங்க, விருப்ப மனு வாங்குறதுக்கு காவல்துறை வச்சு ஒழுங்குபடுத்த வேண்டியதாகி போச்சு. அவ்வளோ பேர் குவிந்து விட்டார்கள். ஏற்கனவே 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா விருப்ப மனு வழங்கி கொண்டுதான் இருந்தாங்க. அப்படி இருந்தும் இவ்வளவு கூட்டம். இந்த கூட்டம் என்னத்தை காட்டுது? அட விஜய் வந்தா என்னையா? திமுக பணபலமும் படைபலமும் இருந்தா, கூட்டணி பலமும் இருந்தாயா? அதிமுக பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இருக்கிறாங்கயா. 2வது அமித்ஷா இருக்கிறார் ஐயா. அதோட போச்சுன்னா இன்னும் நிறைய கூட்டணிகள் வர வேண்டியதா இருக்குது ஐயா அப்படின்ற எண்ணத்தினால்தான் திமுக ஒரு முறை வெற்றி பெற்றால் 2வது முறை வெற்றி பெறாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை விட எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறாரு. இல்லை என்றால் தலைமையை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் அவர் அதிமுக தலைமை. அதனால உயிரை கொடுத்தாவது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற வைப்பார். இந்த எல்லா நம்பிக்கையும் திமுகவுக்கு மக்கள் மீது இருக்கின்ற வெறுப்பு எல்லா களத்தில் இருக்கிறவனுக்கு நல்லா தெரியுது. ஆனா இந்த முறை சீட்டு வாங்கிட்டோம்னா வெற்றி பெற்றுடலாம். ஆனா இங்க சீட்டு வாங்குறாங்க தெரியுமா? அத்தனை பேரும் திமுகவுக்கு இணையாக செலவு செய்ய வேண்டும். திமுக அமைச்சர்கள் கொட்டி கொடுப்பாங்க, வேட்பாளர் களத்துல பணத்தை கொட்டுவான், திமுக தலைமை பணத்துல கொட்டும், திமுகவுடைய ஆதரவு தொழிலதிபர்கள் பணத்தை கொட்டுவாங்க. இப்படி எல்லா பக்கமும் பணத்தை வந்து கொட்டுவாங்க.
ஆனா இவங்களுக்கு இனியா செலவு பண்ணாதான் அதிமுக வெற்றி பெற முடியும். இருந்தாலும் துணிச்சலா வராங்கன்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பின்னாடி இருக்காங்கடா அப்படின்றதுதான் அதிமுகவுடைய அசைக்க முடியாத எண்ணம். விஜய் பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் போடுறார், திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கின்றார். ஆனால் அந்த பொதுக்கூட்டம் வெற்றி பெறுவதா இருந்தாலும் சரி, இரண்டாவது விஜய் சொல்லுக்கு மதிப்பு இருக்குது என்று சொன்னாலும் சரி, அவர் பேசிட்டு போன பிறகு அரசியல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். விஜய் அவர்கள் பேசி பொதுக்கூட்டம் நடத்தி என்ன மாற்றத்தை செஞ்சிட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். அவரு ஜென்சி தெரியுமா? ஜென்சி, அந்த ஜென்சி இளைஞர்களுக்கு நம்முடைய ஜெயலலிதா அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார், எம்ஜிஆர் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். இப்போ அதிமுகவும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மூணும் வெவ்வேறவா? இந்த மூணுத்தையும் நம்மளால பிரிச்சிட முடியுமா? அப்ப விஜயே அறியாம எம்ஜிஆருடைய ஆட்சியை பற்றியும் அவருடைய பெருமை பற்றியும் பேசுறார், ஜெயலலிதாவுடைய ஆட்சி பற்றியும் பெருமை பற்றியும் பேசுறார். அப்போ அரசியல் களத்துல தெரியாத புதிய தலைமுறை வாக்காளர்கள் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொண்டு போய் சேர்ப்பதனால அதிமுகவுக்கு தான் ஆதரவு பெறுகிறது. தெரிந்தோ தெரியாமலோ அதிமுக வளர்த்து கொண்டு இருக்கின்றார் விஜய். அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, திமுகவும் தவேகவும் அடிச்சுக்கிட்டோம், நம்ம அழகா பாத்தீங்கன்னா கேப்ல கடா வெட்டிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தன் காசுல வளர்க்கின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இதெல்லாம் அதிமுகவினருக்கு குஷியை தந்தாலும் அனுதினமும் கருத்து கணிப்புகள் வெளியாகுது. அந்த கருத்து கணிப்புகள் எப்படி இருக்குது? விஜய் யார் ஓட்ட பிரிக்க போறாரு, விஜய் வரவால யாரு தோக்க போறாங்க அப்படின்ற கருத்து கணிப்பு தான் வந்துட்டு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது திமுகவுக்கு ஆதரவா இருக்கின்ற 70% ஓட்ட விஜய் தான் பறிக்கிறாராம். அதிமுகவுக்கு போக வேண்டிய திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை 30% விஜய் அவர்கள் பிரிக்கின்றாராம். 70% திமுக வாக்கு காலியாகின்ற பொழுது, அது கருத்து கணிப்பாக வெளியாகின்ற போது அதிமுக காரங்க படுகுஷியில் இருக்க மாட்டாங்களா? அதனால அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் செம குஷியில் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து தவேக்கால போய் சேர்ந்துட்டார். தவேக்கால அவருக்கு உரிய மரியாதையே கிடையாது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுக்கூட்டத்துக்கு இறங்கி வராரு, கார்ல இருந்து கேரவேன்ல ஏற போறாரு. பொதுக்கூட்ட மேடையெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் போடல, பெரிய ஒரு திடலை ரெடி பண்ணாங்க. அந்த திடல்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏசி கேரவான் தான் பயன்படுத்துவார். அப்படி ஏசி போட்ட குழு குழு வசதி படைத்த அந்த பஸ்ஸுக்குள்ள போய் தான் உட்கார போறார். அப்படி அவருடைய சொந்த கார்ல இருந்து குழு குழு வாகனத்துல போய் உள்ள உட்கார போறார். அவரை எதிர்கொண்டு வரவேற்கலாம் என்பதற்காக செங்கோட்டையன் போறாரு. ஆனா என்ன நிலைமை தெரியுமா? அங்க இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாம் செங்கோட்டையன் ஓரமா தள்ளி புடிச்சு தள்ளி போட்டு விஜய் அழைச்சிக்கிட்டு நேரா போய் கார்ல இல்ல அந்த சொகுசு வாகனத்துல உட்கார வைக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் வேண்டா, அந்த ஆளுக்கு 80 வயசு ஆக போகுது, என்னடா மதிப்பு கொடுத்தீங்க நீங்க? அந்த ஆள் பொதுக்கூட்டம் போட்டிருக்கான். இந்த வயசுலயும் ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கான். அந்த பொதுக்கூட்டத்துல நான் பேச போறேன், அவன் தாண்டா முறையா என்னை அழைச்சிட்டு போனோம். அந்த ஆளை புடிச்சு தள்ளி போட்டு நீங்களே அழைச்சிட்டு போறீங்களா நாயம்? எங்கடா செங்கோட்டையன் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஆனா சேராத இடந்தடியில் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்த மாதிரி மதிப்பு மரியாதை தெரியாத அணில் குஞ்சுகள் கிட்ட போயிட்டு அசிங்கப்பட்டாரு நம்முடைய செங்கோட்டையன். அந்த காட்சிகளை என்னால பாக்குறதுக்கு கூட முடியல. எப்படி சிங்கமனை இருந்தார் அதிமுக, இப்படி செதஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள இருந்தது. அதெல்லாம் தாண்டி செங்கோட்டையனை காலி பண்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு வேலையை பார்த்து விட்டாரு. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டே இருக்காரு. நம்முடைய செங்கோட்டையன் தலைமையில அதிமுகவில் இருந்தோம் திமுகவில் இருந்தோம் ஏகப்பட்ட பேர் விஜய் கிட்ட போய் சேர போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு கோபிசெட்டிப்பாளையத்துல குறிப்பா செங்கோட்டையுடைய ஆதரவாளர்கள் 75 பேரை தவேகாவில இருந்து பிரிச்சு கொண்டு போய் அதே நாள்ல சேலத்துல எடப்பாடி முன்னிலையில அதிமுக இணைஞ்சாங்க 75 நிர்வாகிகள். ஒரு பக்கம் செங்கோட்டையன் தான் அதிமுக ஆட்கள் கொண்டு போய் தவேக்கல சேர்ப்பாங்கன்னு பார்க்கும்போது, விஜய் வருகின்ற நாள்ல எடப்பாடி பழனிசாமி தவேகாவில் இருக்கக்கூடிய இல்ல நம்ம செங்கோட்டையின் பின்னாடி போன 75 கட்சி நிர்வாகிகளை அதே நாள்ல சேலத்துல அதிமுக இணைச்சாரு எடப்பாடி பழனிசாமி. கொங்கு மண்டலம் யாரு கோட்டைன்னு பார்க்கலாமாடா? ரெண்டாவது செங்கோட்டையன் தவேகாக்கு போனா கொங்கு மண்டலம் தவேகா கோட்டையா மாறாது. இல்ல அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டை முன்னாடி போக மாட்டாங்க அப்படின்றத
விஜய் வருகின்ற நாளிலே வந்து 75 நிர்வாகிகளை கட்சியில சேர்த்து அதிர்ச்சி அளித்தார். இதெல்லாம் ஐடி விங்ஸ் மூலமாக வெளியே வந்தது. அதனால அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் படு குஷில் இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தையும் பார்த்திருப்பீங்க. அதோட எடப்பாடி பழனிசாமியுடைய அதிரடி அரசியலும் பார்த்திருப்பீங்க. விஜய் தனக்கே தெரியாம அதிமுக வளர்ப்பதையும் பார்த்திருப்பீங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இன்னும் தேர்தல் நடந்து ரிசல்ட் வருவதுதான் வெயிட்டிங். வந்துச்சுன்னா ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள் தான் பார்க்கலாம். ஏன்னா அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு புதிய பொறுப்பாளர்லாம் போட்டிருக்காரு. பியூஷ் கோயல் அவர்களே வருகின்றார். ஏதோ ஆட்டத்தை கலைச்சி ஆட போறாங்க. அடுத்தடுத்து மோடி அமித்ஷா வருகின்றார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாஜகவுடைய தேசிய புதிய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருகின்றார். அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஆப்பு திமுகவுக்கு சொருக போறாங்க. அதனால தான் பதவியேற்ற உடனே தமிழகத்தை குறிவைத்து வந்திருக்கின்றார் புதிய தேசிய பாஜக தலைவர். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மொத்தமே அதிமுக பாசிட்டிவா தான் இருக்குது களம். ஆனா தேர்தல் நெருக்கத்துல என்ன ஆக போகுது அப்படின்றதுலாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.